லைனிங் ப்ளவுஸ் அரை மணி நேரத்தில் தைச்சி முடிச்சிடலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு லைனிங் துணியை வெட்டி வச்சுக்கிறணும். பிறகு மெயின் கிளாத்தை வெட்டிடணும். மெயின் கிளாத்தில் ரைட் சைடு போட்டு நல்ல பக்கம், அதாவது நல்ல பக்கத்தில் லைனிங் துணியை போட்டு அடித்து திருப்புறது. கைப்பகுதி, பின்பக்கம், முன்பக்கம் இதெல்லாம் அடித்து திருப்புறது. நல்ல பக்கத்து மேலே லைனிங் துணியை போட்டு தைச்சி அடித்து திருப்பிட்டு அது பிறகு ஒரு ஓரத்தைகள் போட்டுறணும். எல்லா பக்கமும் ஓரத்தைகள் போட்டோம்னா பின்சிங் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து பிசுறு இருக்கும். லைனிங் துணிக்கு மற்றம் விட்டுட்டு மற்ற பிசுறு பகுதியை வெட்டி எடுத்துடணும். அதே மாதிரி இப்போ 2 கைக்கும் நம்ம வெட்டி எடுத்தாச்சு. இப்போ பின்சிங் வந்துருச்சு, கைப்பகுதி முடிஞ்சிருச்சு. அடுத்து பின்பகுதி அதே மாதிரி நல்ல பக்கத்து மேலே மெயின் கிளாத் நல்ல பக்கத்து மேலே லைனிங் துணியை போட்டு இடுப்பு பகுதியை அடிச்சிடணும். இடுப்பு பகுதியை அடிச்சுட்டு அப்படியே கழுத்தையும் அடிச்சிடணும். அடித்து திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதி வேலை அதிலே முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு ஓரத்தைகள் போட்டுடணும். எல்லா பக்கமும் ஓரத்தைகள் போட்டு மிச்ச பகுதியை வெட்டி விட்டோம்னா பின்பக்கமும் ரெடி ஆயிடுச்சு. இது இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்து முன்பக்கத்தில் அதே மாதிரி நல்ல பக்கத்து மேலே லைனிங் துணியை போட்டு கழுத்து பகுதி மாத்திரம் ரவுண்டாக தைச்சி அடித்து திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கழுத்து பகுதி முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு சுற்றி ஒரு ஓரத்தைகள் போடணும். ஓரத்தைகள் போட்டுட்டு மீதம் இருக்கிற பிசுறு பகுதியெல்லாம் வெட்டி விட்டுறணும். இதே மாதிரி 2 பக்கத்துலேயும் செஞ்சிட்டோம்னா அதோட வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம டாட் பிடிச்சி எல்லாத்தையும் இணைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு ரெடி ஆயிரும். இது புதுசாக பழகுறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும். சாதா ப்ளவுஸை காட்டிலும் லைனிங் ப்ளவுஸ் அரை மணி நேரத்தில் தைச்சிடலாம். உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கூட கிடைக்கும். லைனிங் ப்ளவுஸை காட்டிலும் டபுள் காசு இந்த லைனிங் ப்ளவுஸுக்கு. அதனால் லைனிங் ப்ளவுஸ் பூசாமல் தைக்கலாம். இப்போ முன்பக்கம் 2 பக்கமும் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. அதே மாதிரி பின்பக்கமும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கைப்பகுதியும் ஃபினிஷிங் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஜாயின் பண்ணுற வேலை டாட்டு பிடிச்சி ஜாயின் பண்ணோம்னா உங்களுக்கு சாதாரண ரவுண்டு ப்ளவுஸ், சாதாரண ரவுண்டு தான் இது. இப்போ ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இது இவ்வளோ ஈஸியாக நினைப்பீங்க. நீங்களே தைச்சிக்க. புதுசாக தைக்கிறவங்களுக்கெல்லாம் கவலையே படாதீங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.